ஹாய், வெல்கம் டு தர் குக்கிங். நான் ஹேமா. ஸோ ஈரோட்டில் இருக்க சிக்கைநகர் காலேஜில் புக் ஃபெஸ்டிவல் வந்து போட்டிருக்காங்களோ, ஸோ அங்கே தான் சாட்டர்டே போயிருந்தோம். இதோட மினி விலாக் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ இது வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ வந்து அன்றைக்கி நாங்கள் போன அன்றைக்கி டாக்டர் சிவராமனோட ஸ்பீச் வந்து இருந்துச்சு. ஒரு 5 மினிட்ஸ் நின்று கேட்டேன். அதுவே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அதுக்கு மேலே கேட்க முடியல, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ புக் ஃபெஸ்டிவல் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இல்லை நான் அவ்வளோ ஸ்டாலும் என்னால் பார்க்க முடியாது அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு புக் பற்றி சில நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா, அந்த புக்கோட நேம் அப்படி இல்லைனா ஆத்தர்லாம் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா, அந்தந்த புக் ஸ்டாலில் முன்னாடி இருக்கிற அந்த ஓனர்கிட்ட கேட்டிங்கனாலே அவங்க இந்த ஸ்டாலில் இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். ஸோ நாங்கள் அப்படி தான், ஏன்னா நாங்கள் போனதே ரொம்ப லேட், அந்த டைம் வந்து எங்களுக்கு பத்தில் ஃபுல்லாக ஸ்டால் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு. அப்போ ஜெயிஸ்தாக்கு சில புக்ஸ் எல்லாம் வாங்கணும்னு விஷ் லிஸ்ட்டில் வச்சுருந்தா. ஸோ அதெல்லாம் வந்து அவள் அங்கே இருக்கவங்ககிட்ட கேட்டோன்னே அவங்க இந்த ஸ்டாலில் இருக்குதுன்னு சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அங்கே போய் எல்லாம் வாங்கினோம். புக் ஃபெஸ்டிவல் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 1லேருந்து 12 வரைக்கும் நடக்குது. ஸோ உங்கள் வீட்டு குட்டீஸ் இதான் ஃபர்ஸ்ட் டைம் புக்ஸ் வந்து வாங்குறாங்க அப்படின்னா, நீங்கள் அவ்வளோ ரேட் போட்டு ஒரு 600, 500, 700 ரேஞ்செலாம் வாங்க முடியாது. அவ்வளோ வேஸ்ட் அவங்களுக்கு இப்போ ஸ்டார்டிங்கில் அப்படின்னு நினச்சிங்கன்னா, 100 ருபீஸ், 99 ருபீஸ் ஸ்டால்ஸ்லாம் இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறாங்க, எப்படி படிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு, ஏன்னா 12ஆம் தேதி வரைக்கும் எப்படியா இருந்தாலும் புக் ஃபெஸ்டிவல் இருக்குது. ஸோ வேணும்னா அதுக்கப்புறமேட்டு கூட நீங்கள் வாங்கி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி புக்ஸ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. எங்கள் வீட்டில் இந்த டைம் வந்து இங்கிலீஷ் புக்காக தான் எல்லாம் எடுத்தாங்க, பொண்ணுங்க 2 பேரும். அதுலேயும் ஜெயிஸ்தாவுக்கு நிறைய வாங்கி கொடுத்துட்டீங்க, எனக்கு கம்மியாக வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்ணிகா வெளியில் வந்தோடனே அவங்க அப்பா கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருந்தா. சரி திருப்பியும் வா போய் வாங்கலாம் அப்படின்னா, இல்லை வேணாம் அடுத்த டைம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ வெளியில் வந்தோடனே கவர்மெண்ட்லேருந்து செடிலாம் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருந்தாங்க, விதை அதெல்லாம். ஆனால் அதுக்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் மட்டும் வேணும். நாங்கள் எதுவும் வாங்கலை, ஏன்னா எங்களுக்கு வைக்கிறதுக்கு இடமில்லை. அதனால் ஜஸ்ட் பார்த்துட்டு வந்தாச்சு. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி புக் ஃபெஸ்டிவலுக்குலாம் போய். ஏன்னா ஜெயிஸ்தா 10th 11th 12th இருந்ததுனால எதுவும் வந்து போகவே இல்லை. நாங்கள் பெருசாக புக்ஸும் வாங்கலை. இந்த டைம் தான் 2 பேருமே புக் ஃபெஸ்டிவல் கூட்டிகிட்டு போனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. நிறைய புக்ஸ் எல்லாம் வாங்கினாங்க. அதுக்கப்புறமேட்டு அப்படியே வெளியில் சாப்பிட்லான்னு வந்தாச்சு. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா, நாங்கள் ஃபர்ஸ்ட் பள்ளிப்பாளையத்தில் இருந்தபோது அடிக்கடி இங்கே வருவோம். நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டெல்லாம். இந்த டைம் இட்லி மட்டும் கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட் பண்ணிடுச்சு. மித்தபடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. காளான் ஃப்ரைட் ரைஸ்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ பன்னீர் கிரேவி நான் தான் வாங்கியிருந்தோம். ஸோ எல்லாம் சாப்பிட்டுட்டு தர்ணிகா பார்த்திங்கன்னா சின்ன தட்டில் என்னமோ வச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க சாப்பாடு மாதிரி. அது வேறு ஒன்றும் இல்லை, அந்த மவுத் ஃப்ரெஷ்னர் கொடுப்பாங்களே அந்த சோம்பு, அதை தான் அப்படி வச்சு சாப்பிட்டுட்ருக்கா. ஏன்னா அதனால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாம் பார்க்குறாங்கம்மா, வேணாம்மா வைமா அப்படின்னா, யாரோ பார்த்துட்டு போகிறாங்க, நான் இப்படி தான் சாப்பிடுவேன்னு சாப்பிட்டுட்டு இருந்தா. ஸோ அதுக்கப்புறமேட்டு 12 மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு வரத்துக்கு. வந்தோடனே என்னென்ன புக்ஸ் வாங்கிட்டு வந்தோன்னு காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து வாங்கிட்டு வந்துருந்துச்சு. ஸோ ஒரு டைரி மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. புக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக வேணுங்கிற புக்ஸ் மட்டும் செலக்டிவாக தான் வாங்கினாங்க. அதே மாதிரி பயோகிராஃபி புக்லாம் பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் தான் இருந்துச்சு. ஸோ புக் மார்க்கரும் அப்படியே வாங்கியிருந்தோம். இது பார்த்திங்கன்னா மேக்னெட்டோடு வருது, 30 ருபீஸ் தான் வருது. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த புக் மார்க்கர் வாங்குங்க. ஸோ தர்ணிகாவுக்கு இந்த டிடெக்டிவ் அந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி புக்ஸ் தான் அவள் வந்து வாங்கினா. ஸோ அதே மாதிரி ஒரு சும்மா அந்த விளையாடுற மாதிரி ப்ளே ஸ்டே இது மாதிரி ஒன்று வாங்கியிருந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பின்னர் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இது ஸ்பின் பண்ணும்போது எதில் நிற்குதோ அதோட அந்த கார்ட்ஸ் வந்து ஒரு 45 கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபியூவல் கார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் 100 ருபீஸ் தான். இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் ஐட்டம்லாம் 100 ருபீஸ்க்கு நல்லாயிருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டுக்கு குட்டீஸ்க்கு புக் ஸ்டால் போனீங்கன்னா இந்த மாதிரி தேடி வாங்கி கொடுங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ வீட்டுக்கு வந்தோடனே அவங்க கொஞ்சம் டீ வச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எனக்கு வந்தோடனே போய் படுத்தா போதுன்னு இருக்கு. ஆனால் இவங்கெல்லாம் டிவி பார்த்தோன்னே சரி நானும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம், ஏன்னா நாளைக்கு சண்டே தானே, சரி மெதுவாகவே படுத்துக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பூண்டு உரிச்சு வச்சுருந்தேன்னு சொன்னால அதை இப்போ தான் உட்காந்து இஞ்சிலாம் க்ளீன் பண்ணி எல்லாம் அரைச்சிட்டு இருந்தேன். இந்த மேலே இந்த பாட்டில்லாம் விலைக்கு வச்சுருந்தேன். இன்னும் மசாலா பேக்கெட்லாம் எல்லாம் கட் பண்ணி போடணும். ஸோ சாப்பாடு கொஞ்சம் மீதி இருந்துச்சு, அது தண்ணி ஊற்றி வச்சாச்சு. நம்ம எங்கே போனாலும் சரி வந்தாலும் சரி இந்த சிங்கில் இருக்க பாத்திரம் மட்டும் நமக்கு எப்பயுமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி அப்படி தான் ஈவினிங் சேர்ந்த பாத்திரம்லாம் அப்படியே இருந்துச்சு. சரி விட்டுட்டோன்னா நாளைக்கு நம்ம தான் விளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீ ரெடி ஆகிறதுக்குள்ளார விளக்கி வச்ச பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு பாத்திரம் ஃபுல்லாக விளக்கி முடிச்சிட்டேன். அதுக்கமேட்டு கிச்சனையும் கொஞ்சம் ஓரளவுக்கு நீட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சி வச்சுட்டு நான் போய் படுக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் மித்த யாருக்கும் தூக்கம் வரல போல இருக்குது. பொண்ணுங்க 2 பேரும் வாங்கிட்டு வந்த புக்ஸை படிச்சுட்டு தான் நான் படுப்பேன்ட்டாங்க. மணி 12. அவங்க சேது படம் பார்த்துட்டு தான் படுப்பேன்ட்டாங்க. சரி நீங்களாம் எப்பயோ படுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலையை முடிச்சுட்டு போய் படுத்துட்டேன். ஸோ இந்த vlog கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.